வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்ம குருவாக இருக்கிறார் பார்த்தீங்களா, குரு பகவான். இப்போ குரு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, குரு ஜென்மத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு. கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டாருங்க. பழமொழியே சொல்லியிருக்காங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்றைக்கு குரு உங்கள் ராசியில் உக்காந்தாரோ அதிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தொழில் முடக்கம் பண்ணிட்டார். அதாவது வரவேண்டிய பைசா வரல, செய்த கூலி கை சேரலை, தொழிலில் ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? இந்த ஜென்ம குரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத காலம் உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஏன்னா இந்த 4 மாத தலைவலியே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு போராட்டங்கள் சந்திச்சிட்டிங்க. அதாவதுன்றது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, தொப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மேலனா பல்லு போகுதுன்ற மாதிரி இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் முடக்கம்தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதமாவது நல்ல மாற்றங்கள் ஏதாவது தருவாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் பிறக்க வேண்டிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில், அதாவது பார்த்துட்டிங்கன்னா கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறந்திருக்குதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 5ஆம் பாவகத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 3ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிடுவார். இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறவர் அடுத்தது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, துலா ராசி தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியே உட்காந்துருவார். அப்படி உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு தருணம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு குரு பகவானே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு ஜென்மத்தில் உக்காந்தாரோ அதிலிருந்து ஏகப்பட்ட ஒரு போராட்டம். இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலமை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைக்காத பொருள் வைக்கக்கூடிய ஒரு நிலமை, கேட்காத இடத்துல கேட்கக்கூடிய நிலமை, 4 காசு கையில் இல்லைன்னு சொல்லும் போது இருந்த ஒரு நிம்மதி கூட 4 காசு கையில் இருக்கும்போது அந்த நிம்மதி உங்களுக்கு இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் முதல்ல உக்காந்த நேரம் உங்களுக்கு சரியில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் போய் நீச்சம் அடைஞ்சார் பார்த்தீங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உழந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ காலகாசு வந்துக்கிட்டு இருந்த இடத்துல கூட அது லாக் ஆகிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு போராட்டம், குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இது எல்லாம் எப்போ தான் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் வீட்டுக்கு ஆட்சியில் வந்துடுறாரு. ஏன்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான்.
அப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் வந்து ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு உண்டான ஆலயத்துக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன பண்ணுவார்? படிப்புக்கு உண்டான தடையை விலைக்கு கொடுத்துருவார். அடுத்தபடி என்ன பண்ணுவார்னா, படிச்சுட்டு எனக்கு அந்த வேலை இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வேலை சரியான வேலையை பயன்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதே அந்த 3ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் இன்றைக்கி பகையாக இருக்கிறார். சிம்ம ராசியில் புதன் வந்து இப்போ பகையாக இருக்கிறார். அதே புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி அவரும் என்ன பண்ணுறாருன்னா தான் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அப்போ 3ஆம் தேதி நாள் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறாரு, புதன் தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக வராரு. அப்படி வரக்கூடிய ஒரு தருணம் கல்வியில் மாற்றம், வேலையில் மாற்றம், குடும்பத்துக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்த போராட்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு கேட்பாங்க. அது எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா, ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அந்த குரு வச்சு ஆண் ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவாங்க. அதே ஒரு பெண் ஜாதகமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அது அடிப்படையாக பலன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2மே இப்போ இருக்கக்கூடிய தருணம் சரியில்லை. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 மாதத்துக்கு 15ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 வரைக்கும் குரு மாற மாட்டார், அது அங்கே தான் இருப்பார். அப்போ சுக்கிரன் மாறுவார், மாதம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாறுவார். அப்போ 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். அப்படி போகக்கூடிய தருணம் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சங்கடம் கண்டிப்பாக தீரும். மெயினாக கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கும் போது அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளார கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியேப்பட்ட ஒரு தருணத்தில் இப்போ உங்களுடைய அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 12ஆம் பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ எப்படி பார்த்தாலுமே நீங்களாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வரக்கூடிய நிலம் இருக்க தவிர இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பினாலேயோ சொந்த பந்தத்தினாலேயோ உங்களுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டுமே இருக்காதுங்க. சரிங்களா? நீங்களே கையூனி கரணம் போட்டு மேலே வரக்கூடிய நிலமை தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரிஷப ராசிக்கு இன்றைக்கி யாரோட பார்வை நல்லா இருக்குன்னா ராகுவுடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியிலிருந்து வக்கர கிரகன்றதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மீன ராசிக்கு போயிட்டார். அப்போ மீன ராசிக்கு போகக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து 3ஆம் இடமா மகர ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 11ஆம் இடமா பார்த்திங்கன்னா உங்கள் ரிஷப ராசி தான் பார்க்குறாரு. அப்போ நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து 11ஆம் இடமா உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அது ஒன்று தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலம். அப்போ உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சியாக வர்றது ஒரு நல்ல தருணம். அடுத்தது ராகுவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மெயினாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதம் கொடுத்துருவார். அப்போ இதை போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 4ஆம் இடத்துல பகையாக இருக்கிறாரு. அப்போ அந்த 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியாக உக்காந்துட்டார். அப்படின்னா 3ஆம் தேதியிலிருந்து அந்த உடைய புரட்டாசி 20ஆம் தேதி வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருவார். எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏன் 10 வருஷம் ஆச்சுன்னா கூட உங்கள் ராசிக்கு அதாவதுன்றது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு குறையாக இருக்கிறவங்களுக்கு வாரிசு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது இப்போ மாங்கலி ஸ்தானம்ன்றது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் 2ஆம் இடத்துலேயே குடும்பத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ திருமணங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான வாய்ப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா, அதாவதுன்றது வந்து புரட்டாசி 3லிருந்து புரட்டாசி 20 வரைக்கும். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாற்றம் கொடுத்துருவார். அதே மாதிரி உங்கள் ஜென்மத்தில் வந்து குரு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் வந்து தன் வீட்டுக்கு ஆட்சியாக வரக்கூடிய காலகட்டம், புதனாதிபதி வந்து அவரு தன் வீட்டில் ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை பிரகாசமாக கொடுத்துருவார். பொதுவாக வந்து புதன் ஆட்சியாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறையானா புத்திக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் வந்து உட்காரும் பொழுது நிச்சயமாக வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகக்கூடிய டேலண்டெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும். இல்லைங்க நான் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு நிறைய சிரமமாக இருக்குது, நிறைய பண கஷ்டம் இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குதுன்றீங்களா, 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு சரியான ஒரு நேரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு டைமை தான் நான் சொன்ன மாதிரி அந்த புரட்டாசி 3லிருந்து 28 தேதி வரைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி, இப்போ மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். சுயத்தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். ராகு பார்க்கக்கூடிய நேரம், சனி 10ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு டைம், சுயத்தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு வந்து 1ஆம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்துட்ருப்பார். அப்போ உங்களுக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கும்போதுன்னு உங்களுடைய அமைப்புக்கு வந்து சூரியன் இன்றைக்கி 5ல் பகையாக இருந்து, அதே மாதிரி வந்து ரிஷப ராசியில் குரு வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சோண்டு இருக்க தான் செய்யும். மன உளைச்சல், மனக்கசப்பு. எப்படி சொல்கிறதுன்னா 4 காசு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இருக்குது நிம்மதி இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு போராட்டம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.